வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் என்றும் உம்மையே சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி சாட்சியாக கூடினோமின் நன்னாளிலே எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தா தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். சாட்சியாக கூடினோமின் நன்னாளிலே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி நன்றியுள்ள இதயத்தோடு அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து, அவர் நம் மேல் வைத்த அன்பை நினைத்து, அப்படி இரக்கங்களை நினைத்து நல்ல நன்றியுள்ள இதயத்தோடு பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலபரக பரபலத்துர பரபலபரப. ஓ வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, சொல்லுமா, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, சொல்லுமா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அப்பா, எங்களை நீதிமானாக்கின உடைய ரத்தத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஷப்ரா, எங்களை உப்புரவாக்கின ரத்தத்தை ஆராதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம். ஓ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, சொல்லுமா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமற்ற ரத்தமே, மாசற்ற ரத்தமே, உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Saloma. Hallelujah. Hosanna.
மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, ஜெய கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, அந்த நாள்ல யாராவது மரணத்தோடு போராடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற உயிரடையட்டும். எல்லா மரண கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஜீவன் பாயட்டும். ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். அழியாமை, சாகாமை, ஜீவன் அழியாமை ஒவ்வொரு சரீரத்துல இறங்கட்டும். அப்பா, உங்களுடைய ஜீவன் அழியாமை நான் எங்களை நிரப்பும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிரப்பும். ஓ Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Rebara baraka bari baradara bare baraba. Ushatara baraka bari baradara baraka. எல்லா தலைமுறை சாபங்களும் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும். அப்பா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சாபத்துல இருக்கிறாங்க. அப்பா, அப்படிப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குங்க. ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. மீண்டும் சொல்லுவோமா? Hallelujah, Hosanna. Jesus. Hallelujah, Hosanna. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Baraka bara 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 basha bara 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 ba. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், உலகால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். சொல்லுமா? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், உலகால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். தெய்வனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஓ ஆராதிக்கின்றோம். தெய்வனே, தெய்வனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம். கண்மலையே சொல்லுமா? ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். எங்கள் கண்மலையை மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். தெய்வமே, தெய்வனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரபரா கபரா பலா துரபரா ஷபரபா லூப்ரோ கபரா பலா பரா கபரபா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஷம்ரபா கபரே பலா துரபரபா. உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ரபரா கபரே பலா தரபா ஷபரே பலா தரபரபரா. லோரி தூயரே 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 தூயரே
எங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். தடைகளை உடைத்தெறிகிறவரே, எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகட்டும். குடும்ப வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் உடையட்டும். ஊழியத்தில் இருக்க தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தாலே. பொருளாதாரத்தில் இருக்க தடைகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். திருமண தடைகள் உடையட்டும். ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கு உரியவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே. ஆராதனை ஆராதனை சொல்லும். ஆராதனை ஆராதனை மீண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஜெபத்தை கேட்பவரே, ஓ எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஓ எங்களை உம்முடைய தோளில் சுமக்கிறவரே, ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறவரே. ஓ ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, நீங்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்குகிறோம். ஏங்க செய்யும் அப்பா. சுராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஒரு மறுரூப அனுபவத்தினால் நிரப்புகப்பா. ஓ மறுரூபமாகட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாகட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் அது மகிமை சரீரமாய் மாறட்டும். ஓ எங்கள் சரீரங்களை உயிர் தரச் செய்பவரே. கேளுங்க. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் தரச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, ஓ எந்தெந்த சரீரத்துல சாவுக்கு ஏதுவான வியாதிகள் இருக்கிறது, இப்பொழுது அந்த சரீரம் உயிரடையட்டும். எல்லா வியாதி கட்டுகள் வெளியேறட்டும்.
மரண கண்ணிகள் வெளியேறட்டும். ஜீவன் பாயட்டும், ஜீவன் அழியாமை பாயட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள பாயட்டும், ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள ஜீவன் அழியாமை பாயட்டும். கட்டவிழ்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்துல. ஓ ஜீவன் அழியாமை இறங்கட்டும். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, ஓ இப்பொழுதே 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 ஜீவன் அழியாமை எங்கு பாய்ந்து செல்லட்டும். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சொல்லுமா, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். Baraka 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 bore baratura basha baraka lobro kabare baratara baladaraka. Glory to Jesus. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சந்தோஷம் உற்சாகம் ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவான நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நிரம்பி வடிகிற ஆசீர்வாதத்தினால் ஓ ஷாப்ரபரக அவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஒரு பரபரபரபரபர நீரப்புமே சொல்லுமா, நீரப்புமே நீரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வாழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நன்மையினால் ஒவ்வொரு வாயை நிரப்புங்கப்பா, திருப்தி ஆக்குங்கப்பா. ஒவ்வொரு களஞ்சியங்களை நிரப்புங்க. ஓ ஷபரபரபரதரபா, ஒவ்வொரு சரீரங்களை ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க. ஓ மகிமையினால் நிரப்புங்க, கணத்தினால் நிரப்புங்க. ஓ பிரபரபலதர கபரி பலதரதர ஷதரபரபலதர உரபரதர பலதரதர ரே ப்ரோகபரபலபர கபரி பலதர பரி 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 பரி. ஒரு கரைத்துறை அல்ல அற்ற மனவாட்டியாக ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால் இன்னும் 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 கழுவி ஒரு கரைத்துறை மனவா அற்ற மனவாட்டியாக ஓல பரதர பர பரதர பர பரதுர பர ஷபர பர பர பரி கபரப உரு ப்ரோஷி பர 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 கபரி பரதர பரதர பரப. ஓ மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும். அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. சமாதான நதி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட், டேக் இட். ரெப்ராகா பரபல பரகா துரபரை பரதுர பரஷபரப லோப்ரோஷி பரகா பரபல துரபரதர். அப்படியே நல்ல ஆவியில அந்நிய பாஷையில நல்ல வாயை திறந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெப்ராகா பரபல தரபரபல லோப்ரோஷி பரகா பரபல பரபரப. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. சொல்லுமா, ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 நித்தியமானவரே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இறங்கி வருகிறது. ஒரு தேவரகமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சாதாரணமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. Thank you, Jesus. Ola bara 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 tara bara dara bara bara. Nadriyappa, Makka nadriyeswe. Oh, re bara bara tara bara kabari bara dara bara. Ora bara kabari bara dara bara 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 dara shabaraba. Aviyanavare. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ரே பிரகா பரபர தரகா பரபர glory, oh glory, ரே பிரபரகா பரபர தரபர பரபர ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். சொல்லுங்க, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, Lo pro kabari para tura bari bari kabara bara tura bara kabari lo pro shibra bara kabari bara tara bari bara bari risbe rabra bara bara bari bara bari bara bara ura bara bari kabari bara tara bari bari kabari bara tara ba lo pro kabari para tura mabina lani basila re bara kabara bara tura ba kabari bari bara tara ba lo pro shibra bara kabari bara kabari bere. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றுமலை சேதப்படுத்தா. சொல்லுங்க, ஒன்றைகளை சேதப்படுத்தாது. ஒன்றைகளை சேதப்படுத்தாது. எங்களுக்கு ஒரு கேடு வராது. நன்மை கிருபை எங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொல்லுமா, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி களி கூறுவோம். கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுமா, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம்.
கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தர்களை வாழாக்காமல் தடையாக்குவார். சொல்லுங்க ஆமே. நாங்கள் கீழாகாமல் மேலாவோம். நாங்க கீழா இருக்க மாட்டோம், மேலாதான் இருப்போம். சொல்லுங்க நாங்க வாழா இருக்க மாட்டோம், தடையாதான் இருப்போம். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். Glory to Jesus. Ura bara tura bara bala dara bara kabari bala. Rufroshi bara bara kabari bala dara bara 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 bara. வெற்றி கோடி பீடி தீடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடி தீடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பா. சொல்லுமா, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் நல்ல சந்தோஷமா அணுகாது, அணுகாது. ஆமீன். இந்த தீமை எங்களை அணுகாது. நாங்க ரத்தத்துல இருக்கிறோம், நாங்க உன்னதத்துல ஏசப்பாவோட இருக்கிறோம். எங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆவியின் பட்டயம் உண்டு, நாங்கள் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாங்கள் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். எரியட்டும், எரியட்டும் சாத்தானின் கிரியைகள், சாத்தானின் கிரியைகள் வேரோடு எரியட்டும். சாத்தானின் அக்கினி ஆஸ்திரங்கள் எரியட்டும். வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும். தளர்ந்து போட்டும். எரிக்கிறோம், எரிக்கிறோம், எரிக்கிறோம். சாத்தானின் பிடி தளர்ந்து போட்டும். ஒன்னெல்லாம் போட்டு சாத்தானை அழிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி அழிக்கிறோம். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறோம். வாளை எரிக்கிறோம், உடம்பை எரிக்கிறோம், பல்லை எரிக்கிறோம். முன்னேற்றத்தை தடை பண்ற கொள்ளாத வலு சர்ப்பத்தை எரிக்கிறோம். வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும். ஆணி கடாப்பட்ட இயேசுவின் கரத்தினால் ஒவ்வொரு சரீரங்களும் சுகமாகட்டும். ஓ, மரித்த சரீரங்கள் உயிரடையட்டும். ரப 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 ரக பரபா. ஓலா பரபர தரபர பரக பரிபர. ஓரா பரபர கபரி பர தரபர கபரி பர. ஓ
எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல செய்தது போல கர்த்தர் நாள் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஓ ராபா, நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ராபாலாம் இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் இல்லாத இடங்கள்ல ஓ வாதை 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 புறப்படுகிறது. கர்த்தருடைய வாதை புறப்படுகிறது. ஆனா இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை 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 மகிமை. glory glory glory. Holy Ghost fire. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தமே ஓ ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சொல்லுமா, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சொல்லிட்டே இருக்க, ரத்தம், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, இயேசு ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மை கிருபை மட்டும் தொடரும். ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு சரீரம் மரணமாகட்டும். ஒவ்வொரு வேலையில ப்ரமோஷன் உண்டாகட்டும். வேலை இருக்கிற தடைகள் உடையட்டும். ஊழியத்தில் இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். The mighty name of Jesus. Wonderful glory of Jesus. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. Tera barang karya shika barang karya 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 kabar deva radana shika barang karya karya shika karya 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 kabar deva nari balbang karya karya shika barang barang andoran ese velanda la shika barang karya dona karya rubka barang dorabal ya gabara karya 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 kabar ni mana karya shandara वल्ला करियारंगत वल्ला करियारंगत अप्पा हमने अपने ओकी पे कल वेली पटो अप्पा हमने वाल दुख करते अप्पा हमने क्रिए वेली पटना राजा ओकी पे वेली पटना अप्पा दीरादा नशीका बारागा वल्ला मेले कटक्री वेली पटो राजा वल्ला मेले कटक्री वेली पटो रीगा नारिया दोरे बेले बेला शीका बारांगा लबल याको बेंड मत के निकला गिफ्टी टोरे में तोद्रा में तुलिक्र ஏபேல் மாந்தார் ஷீகா வாயிலாவில் எரிந்து போட்டு பிலிசாவில் எரிந்து போட்டு வல்லமை 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 உயிர்த்துக்கும் வல்லமை உன்னதும் வல்லமை மீட்டும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. சரிப்பட்டவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா விடுதலாக்கப்படட்டும். எல்லா சிறு இருப்புகள் அகலட்டும், அகன்று போட்டோம். சிறு இருப்புகள் நீங்கட்டும் ஏசு நாமத்தால. கோரோபு ஷீகா பாராகா பாராகா பாராந்தரி அந்தரபல் ஏபல் பிராந்தர் ஷீகா பாராகா தான சங்கரி அந்தரபே ஏக்கர்பாந்தாரிய ஷீகா பாராகா பாரா அந்தோர் அந்தரபா வல்லமை வல்லமை வல்லமை. ஓ சூரியனை போல பிரகாசம் வல்லமை, சூரியனை போல பிரகாசம் வல்லமை இறங்கி அநேக முகங்கள் இருதயங்கள் வீடுகளில்
ஓ ஆராதிக்கின்ற ஸ்தலங்கள் வல்லமை 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 அப்படி மகிமை பிரகாசம் நிறைங்கிறது, மகிமை பிரகாசம் நிறைங்கிறது, மகிமை பிரகாசம் நிறைங்கிறது. ஓ ரபா லதான ஷீகாரா கபா ரகாந்தா ரியாந்தா ரிது கபா அந்த ரியாந்தர் ஏபலா ரகாந்தா ரிஷிகம் அக்னி 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 அஸ்திரத்து கூடாரங்கள் அக்னி இறங்குது, பச்சிக்கிறது, சாம்பலாகிறது, அஸ்கலின் வீடுகள் பாழாகிறது. ஓரியாந்தர் ரபா ஷீகானி இம்ரோத்து ஓரியாந்தர் ரபா வீடுகள் பாழாகிறது. ரீகா நஷியம் கேமோஷி வீடுகள் பாழாகிறது. ஓரியந்து மாஷ் வீடுகள் பாழாகுது. கத்த எல்லா விக்கிரகங்களின் அலங்கங்களை நிர்மூலமாக்குகிறார். எல்லா அலங்கங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது, எல்லா அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது, எல்லா சத்தம் எல்லா அலங்கங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பலாலின் ஆயுதங்கள் தகர்த்து விழுகிறது, தகர்த்து விழுகிறது. அக்னி 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 தூர வந்தரி தூர பாரா ரேஷி கபாரா கபாரி அந்த ரேஷி மயாங்கர் ரிபுக்கபா ஏபலாரி அந்த ரிபுஷி கபாரா வல்லமை 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 எல்லா அம்புகள் எரிக்கப்படுகிறது. ஓ ரீகா நஷிய பலான் அம்பு எரிக்கப்படுகிறது, அக்னி ஆசை அவிக்கப்படுகிறது. ஓ ரியந்த ரிபுஷி கபாலு சர்ப்பங்கள் ஆவரண அக்னி 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 வலு சர்ப்பங்கள் அக்னி எரிகிறது எரிகிறது எரிகிறது. தூர பாரா அந்த அரிபா லபா ரகா பாரா அந்த அரியாந்த அக்னி 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 தூர பாரா அந்த ரஷி கபாரா அந்த அலருடைய அக்னி சரீரத்தை தங்களுடைய அக்னி அபிஷேகம் அக்னி அபிஷேகம் அக்னி அபிஷேகம் எல்லா பதவிசத்தை எரிக்கிறது துன்மாக்களின் பதிவு எரிக்கிறது, அதில் எரிக்கிறது எரிக்கிறது எரிக்கிறது. விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது. ஓ ஜெயம் உண்டாகிறது ஜெயம் உண்டாகிறது ஜெயம் உண்டாகிறது. சங்கிலில் எரிபடுகிறது சங்கிலில் எரிபடுகிறது சங்கிலில் எரிபடுகிறது. ஓரா பாரா ஷிகா பாரா கந்தா தோரா பாரா கம்பாரா கபாரா பாரா அந்த ரீகா நஷிகா பாரா கபா அக்னி 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 வீப்பிக வல்லமை வீட்ட வல்லமை. ஓரியாந்தா நாபாலா தேரே பேரா அந்தூரா கபேலா தோரா நீமா நஷிகா பாரா கர்த்தனை பேசு அடுத்து அறிந்திருக்கிறார். நீ அவருடையவன் நீ அவருடையவள். அவர் கர்த்தனை உன்னை யாரும் பறிக்க இயலாது. ஓ நீ அறியாதபடி உன்னை அவர் தனக்கு பத்தாது இடைக்கட்டு கட்டினார். நான் இதை அறியப்படுத்து நான் அபிஷேகம் கொடுக்கின்றவர் கடையில் உடைத்து இருப்பதால் முறித்து அந்த உபகேஷி கொடுக்கின்றார். எந்த வாசலும் பூட்டப்படாது, எந்த ஜன்னலும் மூடப்படாது. ஓ ரகா ரகா ரிஷிகா பரகா ஹந்தோரியாந்தர் ரிபிகா ரிபிகா fire in the name of Jesus, fire in the name of Jesus, fire in the name of எல்லாம் பலானின் அலங்கங்கள் மதில்கள் இடிந்து விழுகிறது. பலானின் ஓ மேல் அக்னி விழுகிறது, நியாயத்தில் எழுப்புகிறது. கட்ட தகர்த்து போடுகிறார், இருக்கிற கோட்டையை தகர்த்து போடுகிறார். ஷாரா பாரா நியாயத்தில் உண்டாகிறது நியாயத்தில் உண்டாகிறது. ஏரா பாலா ஷிகா பாரா பாரா நந்தா ரியா நஹந்த ஏகாமத்தோடு ஒழிந்து போகும். ஏகா ஷிகா பாரா பாரா வந்தா ரியாந்த ரிபக்கபால் தேவாரா தானா ஷிகா பாரா பா வான மண்டல பல ஆவின் சேனையின் போராட்டங்கள் ஒழிந்து போகிறது, எரிந்து போகிறது. அக்னி 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 ஜனங்கள் கூட்டம் பணம் பயக்கின்ற ரத்தம் சிந்திக்கின்ற அப்பா நல்லவரை அழிக்க நினைக்கின்ற நல்லவர்களாக அப்பா நிறுத்துகின்ற பொருடுகின்ற தூஷிக்கின்ற மனமடைந்தபடி எல்லா ஆளும் எரிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது. ஷாலா பாரா 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 கந்தா ரியாந்த ரிபிகபால் அந்த பதட்டமடைக்கின்ற ஆவில் எரிந்து போகிறது, கலக்கமுள்ள காவில் எரிந்து போகிறது. ஓ கவலை கொண்டது சோர்ந்து போகிற ஆவில் எரிந்து போகிறது. ஓ ரகா பாரா ஷிகா பாரா பாரா அந்த அக்னி அக்னி சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆமென். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. அப்படியே கரங்களை வேண்டி அப்படியே ஜெபம் பண்ணுங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மழை வெள்ளங்கள் இந்த இடத்துல பார்த்தாலும் அதிகமான மழை வெள்ளங்கள் நிறைய பேர் இப்ப இந்த கடந்த சில நாட்களிலே 11 பேர் இந்த மழை வெள்ளத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. குற்றாலத்துல ஒரு தம்பி உயிரிழந்த இப்படி காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அப்பா பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். அப்பா இறக்க செய்யுங்கப்பா. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த மழையினால் வெள்ளத்தினால் யாருக்கு எந்த சேதம் வராதபடி பாதுகாத்துக்கோங்கப்பா. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இனி எந்த உயிர் சேதம் வராதபடிக்கு பாதுகாத்துக்கோங்க. இந்த நாட்கள் அதிகமான ஆக்சிடென்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்ற எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மரிக்கிறாங்க. அப்பா அவங்க எல்லாம் சுகமாக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. யாரும் மரிக்க கூடாதுப்பா. அப்பா ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க சரீரத்துல வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனம் மாறி போட்டோம், மாறி போட்டோம். அற்புதம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும். எல்லா தகடுகள் எரியட்டும், எரியட்டும், மாந்திரிகட்டும், எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். அப்பா எங்க தேசத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. குழந்தை எத்தனையோ இடத்துல குழந்தைகளை கடத்தி விக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவலங்கள் மாறட்டும். அப்பா காணாம போன குழந்தைகள்லாம் தேடி கண்டுபிடித்து பெற்றோர்கள் சேர்க்கப்படட்டும். எரியட்டும், மாந்திரிக எரியட்டும். நரபலிகள் அப்பா ஒளியட்டும். அப்பா எங்க தேசத்துல காணப்படுகிற நரபலிகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறோம். நரபலிகள் கொடுக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத பலிகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறோம். எங்கள் தேசம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சுவிசேஷ வாசல் திறக்கப்படட்டும். கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும். ஆமென். ஏழாம் தூதனுடைய எக்காலம் கேட்டபோது ஆமென் எல்லாம் வெளிப்பட்டது. அப்ப எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாற்றப்பட்டது என்ற வார்த்தையின்படி அப்பா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த நாட்கள் அப்பா எல்லா ராஜ்யமும் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறுவதாக. பாதாளத்தின் வல்லமை அழிக்கப்படட்டும். பாதாளத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். இயேசுவின் ரத்தம் தேசமெங்கும் உலகமெங்கும் தெளிக்கப்படட்டும். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ஜீசஸ் நிலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, நிலையேற பெற்ற ரத்தமே. துரோகியான புற ஜாதி என்னையும் அவே ரத்தமே. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்த வாதையும் எந்த வீடுகளுக்குள்ள இருக்க கூடாதுப்பா. ஒவ்வொருவரையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிற மன்னித்து இறங்கும், மன்னித்து இறங்கும், மன்னித்து இறங்கும், மன்னித்து இறங்கும், மன்னித்து இறங்கும், மன்னித்து இறங்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவரும் எல்லா மக்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி இருக்கீங்கப்பா. எல்லா மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய பேரையும் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அழகின அன்பினை வாழ்த்துக்கள். உங்களை யார் அன்போடு வாழ்த்து வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் நேரத்துக்கான இதை பார்த்து நம்ம தொடர்ந்து இந்த தபரால் பெண்கள் மீட்டிங்கில் நாம் தியானித்து தந்தபடி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தை நம்ம தியானிக்கின்றோம். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில் போன வாரம் சில காரியங்களை தியானித்தோம். மற்ற காரியங்களை நம்ம இந்த நாளில் தியானிப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நாம் நீதிக்கு தான் பிழைத்துக்கின்றோம். பாவத்துக்கு மறைத்துவிட்டு நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை நாம் நீதியின் சுயனாகிய இயேசுக்கு, அல்லேலூயா, நீதிபரராகிய இயேசுக்கு, நீதியாகிய இயேசுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அல்லேலூயா. அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். இந்த பாவ மாம்ச சாயல் மறைந்து போனது ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட எழுப்பப்பட்ட ஒரு புதிய மனுஷன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நாம்
மாம்சத்தினுடைய வாழ நம்ம கடனாளிகள் அல்ல, நம்ம ஆவின்படி வாழ அழைக்கப்பட்டு உள்ளோம். அல்லேலூயா. ஆவிக்கு தான் நம்ம யாருன்னு கடனாளிகள். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைக்க நாம் மாம்சத்துக்கு உட்பட அல்ல. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் நாம் சாவோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிறப்பீர்கள். ஆவியான நமக்கு ஊற்றப்பட்ட நோக்கமே நாம் அந்த மாம்சத்தின் காரியங்களை அழிக்க, நம்முடைய சுய பிரயோஜனத்தினாலோ நம்முடைய சுய முயற்சினாலேயோ ஒரு நாளும் மாம்சத்தின் செய்கைகளை நம்மால் அழிக்க முடியாது. இல்லையா? ஆனால் நியாயப்பிரமாணம் அந்த செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து வந்து செய்ய தன்னுடைய சரீரத்தை பாவம் செயலாக ஒப்புக்கொண்டனால அவருடைய ஆவியான துணை கொண்டு நாம் நம்முடைய மாம்சத்தில் எழுகின்ற எல்லா எண்ணங்களை கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்த முடியும். இல்லையா? நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆவியை கொண்டு, நம்ம பரிசுத்த ஆவியை கொண்டு எல்லா மாம்ச எண்ணங்களை கிறிஸ்துக்குள் சிறைப்படுத்துகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். இல்லையா? நம்மால் அந்த எண்ணங்களை சிறைப்பிடிக்க முடியும், அந்த எண்ணங்களை அகற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே, ஆவியினால் மாத்திரமே இது அல்லேலூயா சாத்தியம். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகள் எழும்ப இயேசு நாமத்தால் நான் இதை அழிக்கிறேன், நான் இதை ஜெயம் எடுக்கிறேன், நான் இதை மேற்கொள்கிறேன், இயேசு நாமத்தால் என்னுடைய எல்லா பாவக்கரைகள் அகற்றப்படுவதாக. அல்லேலூயா. அப்பா, நான் உங்களைப் போல் மாற வேண்டும், நான் உங்களைப் போல் சாந்தமாக, உண்மை போல் பிற நேசிக்க, உண்மை போல் சாட்சியாக, உண்மை போல் அப்பா தகப்பனே போதிக்க, உண்மை போல் நடக்க நான் மாறுவேன், நான் உண்மை போல் மாறினேன் என்று நான் நம்மை விசுவாசத்தினால் அறிக்கை செய்து அவரை போல் மாற வேண்டும். அல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கின்றார்கள். யாரெல்லாம் ஆண்டுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று பரலோக முத்திரைப்படுகிறது. கடைசி நாளிலே மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசு ஆவியானவர் நம்ம ஒரு மீட்பின் அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இல்லையா? ஆவியானவர் குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம் சொந்தமல்ல, நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் ஆவியானதை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய ஆவியின்படி நடக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் வருகின்ற எல்லா சோதனைக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், நெருக்கத்துக்கும் இருக்கும் நாம ஜெயம் பெற, நம்மை சுற்றி நிற்கின்ற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் நாம் பெருமையாய் ஓடி நம்முடைய பந்தய பொருளாம் நித்தியஜனை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுவோமால் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட மாறிலையா. ஆவியான நம்முடைய ஆவியில கூட சாட்சி கொடுப்பாருமா. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றீர்களா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தகப்பனே தந்தை அப்பா என்று நம்ம அழைக்கிற அப்படிப்பட்ட அபிஷேகம் இல்லையா. இல்லையா? அவருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருந்தது. அவரை முகமுகமாக பார்க்க முடியாது, அவரோடு கூட மடியில் வந்து பேச முடியாது. அவரோடு நம்ம ஒரு சில பேரை ஆண்டு அப்படி தெரிந்து கொண்டு அவரோடு கூட உறவாடினாங்க, நேசிதாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கடைசி காலங்களில் யார் வேண்டுமானாலும் அப்பா பிதாவை என்று யார் கூப்பிடுகின்றார்களோ அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து தகப்பன். ஹல்லேலூயா. அவங்க எல்லாருமே ஆண்டருக்கு புத்திரர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகன்கள், தேவனுடைய மகள்மார்கள். அல்லேலூயா. அந்த சுயாதீனம் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மறுத்ததினால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தனால் மாத்திரமே நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நமக்குள்ள உள்ள அபிஷேகம் அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம அடிமையாக்கம், பாவத்துக்கு நம்ம அடிமைத்தன ஆவியை நமக்கு வராமல் ஒரு சுயாதீனமான அபிஷேகம். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று எந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படிட்டு வானத்தை நோக்கி உங்க கயரங்களை ஏறெடுத்து உங்களுடைய முகங்களை ஏறெடுத்து ஜெபிக்கின்றீங்களோ, ரோட் நடக்கும் பொழுதும், வேலை பார்க்க அலுவலகத்திலையும், நீங்கள் ட்ராவல் இருக்கீங்களோ, ஃப்ளைட்லேயோ, ட்ரெயின்லேயோ, கார்லேயோ, எங்கே நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது, அந்த இடத்துல நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுறீங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகப்போதா, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகப்போதா, பஸ் ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு காரியம் வருகிறது, நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேலையில் உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு கொடுத்துள்ளார். நாம் இன்றைக்கு நம்ம உரிமையோடு கூட
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்க போல கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை பேசுறது போல நம்ம உரிமையோடு கூட நாம் அவரோடு பேசலாம், அவரோடு சஞ்சரிக்கலாம், அவரோடு உலாவலாம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட எந்த காரியத்தை கேட்டாலும் நீங்கள் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் எதுவுமே கேட்கல, இனிமே நீங்கள் என் நாமத்தை எது கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த பூமியில் ஆளும்போது கேட்டார். அதுக்கு முன்பாக வரை சும்மா சாதாரணமாக ஜெபிப்பாங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை வச்சு ஜெபிச்சு அப்படிப்பட்ட பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் ஆவியில் உள்ள நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுது. இந்த கிருபை உற்று பார்க்க தேவதர் கூட ஆசையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த உறவை உற்று பார்க்க நமக்குள்ள அதிகாரத்தை இதெல்லாம் பார்க்கறதுக்கு தேவதூர்கள் கூட ஆசையாக இருந்தாங்க. பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத கிருபை நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மூலமாக கிடைக்கின்ற வெற்றி, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பிசாசை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதே போல் நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாழ்ந்து மரித்த நிமித்தமாக, பிசாசு ஜெயித்த நிமித்தமாக, உயிரோடு எழுந்த நிமித்தமாக பிதாவாகிய தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி, ஹல்லேலூயா, எல்லா நாமத்துக்கும், எல்லா பேருக்கும், எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானத்தில் உள்ளவங்க, பூமியில் உள்ளவங்க எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு எல்லாவற்றையும் அவர் ஆதாம் எழுந்த எல்லா சகல ஆளுகையும் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. குமாரனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமும் அப்பா பிதா என்று கூப்பிட்ட அந்த புத்திர சுகர் ஆவி பெற்ற நிமித்தமாக அந்த ஆளுகையை நமக்கு வரும். ஹல்லேலூயா. நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ, மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தம் சாவினால் அவர் ஜெயித்தார், அதே போல நமக்குள்ள மரணத்தை துணின்ற ஆவிகள் நாம் செல்கின்ற இடங்கள்ல, நம்ம ஊழியம் பண்ற இடங்கள்ல, நம்ம எங்கெல்லாம் கடந்து செல்லணுமோ யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட மரண ஆவிகள், மரணத்தை துணின்ற ஆவிகள், மரணத்தை கொண்டு வருகின்ற ஆவிகள், குடும்பங்களை சேர்ந்த ஆவிகளை நம்ம ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை எல்லாமே கட்டி ஜெபிக்கும் பொழுது அந்தந்த ஆவிகள் அங்கங்கு கீழ்ப்படியும், அது இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள் தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் இருக்கிறோம் என்று ஆவியார் தாமே நம்முடைய ஆவியிடம் கூட சாட்சி கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் இருந்து நாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் நடத்தப்படுகின்றோம் என்று ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் இருந்து ஆவியார் சாட்சி கொடுத்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களும் பரலோகத்தை எப்பவுமே பரமபிதாட்ட எல்லாத்தையும் சமீர் பண்ணிட்டே இருப்பாங்க, தரிசிச்சுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் நம்ம எல்லா காரியங்களையும் அங்கே கொண்டு சொல்லிக்கொண்டு சமீர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல ஆவியானவர் ஒவ்வொரு நொடியும் இவள் என்னுடைய மகன், என்னுடைய மகன் என்று நம்ம எந்தெந்த காரியத்துக்கும் நம்ம ஆண்டவர் சார்ந்திருக்குமோ அது மூலமா ஒரு பக்கம் அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் அங்க சொல்லி கொண்டே இருப்பார். எல்லாமே பிதாவை தேவனுக்கு சமீர் பண்ணிட்டே இருப்பாரு, சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். கடைசி நாள் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாரத்தை வரும் பொழுது அந்த சாட்சி அவர் கொடுத்த சாட்சி நிமித்தம் நம்ம முன்குறிக்கப்பட்டு அவருக்குன்று அழைக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம பூமியில எல்லாரும் ஒன்னா வாழ்கின்றோம். பாவிகளும் துன்மாக்கரும் நீதிமான்களும் இன்றைக்கு ஒன்னா தான் இருக்கிறாங்க, ஒன்னா தான் வாழ்றாங்க. நீதிமானை விட பாவிகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறது, நல்ல ஆசிரம வாழ்க்கை நடக்குது, வியாதி இல்லாத வேதனை இல்லாத வாழ்க்கை நடக்குது. ஆனால் நீதிமான் ஆண்டுக்காக பயபக்தி நடக்கின்ற யாருமே துன்பப்படுகின்ற வார்த்தையின்படி அநேகர் அன்னைக்கு அப்படிப்பட்ட இக்கட்ட நெருக்கத்துல, வேதனையில, பசியில, தாகத்துல, நிர்வாணத்துல, எவ்வளவோ பாடுகள் மத்தியில தான் இன்றைக்கு அநேகர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்காங்க. அநேகர் ஆண்டுக்காக உள்ள அவ்வளவு நெருக்கத்து மத்தியிலையும் கத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு வருகின்ற உபத்திரம் அவங்களை பாதுகாத்து தப்பிக்க வைத்து பிழைக்க வைத்து அவங்களை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வித்தியாசம் எப்போது தெரியும் என்றால், ஹல்லேலூயா, இஸ்ரவேலுக்கு எகிப்திற்கும் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றதுக்கும் உண்மையா வாழாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க இயேசு கிறிஸ்து தன்னை மனாட்டை அழைத்து கொண்டு போகும்போது உண்மையாய் அவரோடு கூட இணைந்தவங்க, சஞ்சரித்தவங்க, அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டவங்க, ஆவியானவர் கூட நடந்தவங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள், ஆவியான யாரை சாட்சி கொடுத்தாரோ அவங்கெல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட கல்யாண வீட்டில் பங்கு பெறுவாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த அடையாளம் காணப்படும், அந்த அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வாழ்ந்தாங்க என்று அவங்க ஆண்டவர் கூட திடீரென்று இந்த உலகத்திலிருந்து மறைந்து போய் ஹல்லேலூயா அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சரீரம் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மறுரூபமாகி அவரோடு கூட நம்ம ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நாள் மிக சமீபம். ஹல்லேலூயா. நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமை. ஹல்லேலூயா.
தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. அவரோடு கூட நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் அல்லேலூயா நம்மை ஒரு நாளுமே அமிழ்த்த தாழ்த்த அழிக்க அல்ல. உலகத்தின் பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒரு நாளுமே அது ஒப்பானது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒரு நாள் ஒப்பிடத்தக்கவன் அல்ல. இந்த உலகத்தோடு மாத்திரம் அல்ல நம்முடைய பாடுகள் வேதனைகள். அல்லேலூயா. இனி ஒரு உலகத்திலும் பரலோகத்திலும் நம்ம இங்கே பட்ட பாட அது பிரதிபலிச்சுட்டே இருக்கும். இங்கே பட்ட பாடுக்கு மகிமை அங்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் அங்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய சாட்சி பரலோகத்தில் ஆண்டாண்டு காலமாக முடிவில்லா நித்திய காலமாக இந்த பூமியில அவருடைய பாதம் வைக்கிற இந்த பூமியிலேயே ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு தலைவர்களோ அவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு சிலை வைக்கிறார்கள். அவங்களுடைய சந்ததியர் அவங்களுடைய செயலை மெச்சி புஸ்தகம் வெளியிடுறாங்க. அதே போல் கல்லோடு திறக்காங்க. அவங்களை குறித்து அவங்க மறைந்து எத்தனை ஆண்டு ஆனாலும் அவங்கள பற்றி இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலையில் அவங்க செய்த புரட்சி, அவங்க செய்த கருத்து, அப்படிப்பட்ட எத்தனையோ தலைவர்களை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல பரலோகத்திலும் கர்த்தருக்காக வாழ்ந்த பிள்ளைங்க, கர்த்தருக்காக எல்லாத்தையுமே சகிச்சவங்க, ஆண்டுக்காக எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தரை விட்டு கொடுக்காம ஆபேத்நேகோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வாழ்ந்தவங்க வெளியே தெரியாம எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க. உள்ள அவ்வளோ நெருக்கத்துல தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நெருக்கத்திலையும் பிரச்சனைலையும் தண்ணீர்லையும் அக்னியில் நடந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்காம தன் ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கொண்டு சகித்து கொண்டு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அநேக பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுடைய சாட்சி அந்தந்த காலங்களை விளங்கு கர்த்தர் இந்த பூமியிலே அவங்க ஒரு நாள் கனப்பட்டார். ஆனால் பரலோகத்துல நித்தம் கனப்படுத்துகிற காரியம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என்னை கனமணியர்கள் நான் கனமணியின். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு உலகத்துல ஒருவேளை அது அப்ரிசியேஷன் சரியான அப்ரிசியேஷன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலே அவங்களுக்கு எப்போவுமே அந்த காரியங்கள் சாட்சிட்டு கொண்டே இருக்க மகிமைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கூட மகிமைகள் அல்லேலூயா. அங்கே வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அதை கூறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மகிமையை நம்ம பார்க்க போகின்றோம். இந்த கண்களால் இதுவரை நம்ம கர்த்தர் நம்முடைய அன்புக்குரிய பிள்ளைங்களுக்கு ஆயத்தமான காரியங்களை எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காது கேட்கவில்லை. ஆனால் தேவன் அவைகளை நமக்கு சில வேளைகள் ஆவில வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. ஆவியை பெற்ற நாம் மற்றவங்களால ஒரு நாள் நிதானத்தை அறியப்பட முடியாது. அல்லேலூயா. அவருடைய பாதையை ஆராய முடியாது, அவருடைய வழி யாராலுமே அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஆவின் சிந்தை உடையவன் ஆவியானவர்களோட ஒன்றித்து நடப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவரை யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. அவங்களுடைய வழி தனி வழி. அப்படி தேவனோடு இசைந்து வாழ்றவங்க கர்த்தர் அடையாளப்பட்டார். அவங்களுக்கு என்று மகிமைகள் பல உண்டு. அல்லேலூயா. நாம் படுகின்ற பாடுகள் வெறும் இந்த பூமியோடு கூட கடந்து போகும் என்று நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க. அல்லேலூயா. இந்த பூமியிலையும் கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுப்பார். பரலோகத்திலே அதிகமாக நித்தியகான மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆகியால் சோர்ந்து போகாமல் பாடுகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்யுங்கள். அவருக்காக வாழுங்கள். ஒரு வாழ்க்கை நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம அந்த பந்தய போல பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நாம் அந்த சிந்தனையோடு கூட நமக்கு வருகின்ற நிந்தனைகள் இளங்கள்லாம் புறம் தள்ளிவிட்டு அல்லேலூயா விதமான விபரீதங்களை சேர்த்த அவரை நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தை நம்ம தோஷிக்கப்பட்டால் நம்ம துன்பப்பட்டால் நிந்தைக்கப்பட்டால் நம்ம பரலோகத்துல பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் அதை மிகுதியாக இருக்கின்ற வேதம் சொல்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அல்லேலூயா. பூமியில இந்த சரீரத்தை தான் உபத்திரப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆனால் உள்ள ஆத்மா ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கின்றது. அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுடைய பாடுகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதே என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதே என்றால் இந்த சிருஷ்டியானது அழிவுக்கு இந்த அடிமைத்தனத்தின்று விடையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை
பெற்றுக்கொள்ளும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரை போல் மாறுவோம் என்று ஹல்லேலூயா. நமக்குள் உள்ள அந்த தேவனுடைய புத்திரர், நமக்குள் உள்ள அழியாமை, நமக்குள் உள்ள தேவனுடைய சாயல் ஹல்லேலூயா, தேவனுடைய சுபாவம், நமக்குள் உள்ள நம்முடைய உள்ளான மனுஷன் ஹல்லேலூயா, ஆண்டவர் கூட வாழ்ந்து கொண்டிருக்க அந்த உள்ளான மனுஷனானது ஹல்லேலூயா, நம்ம எப்போ ஆண்டவர் கூட சேருவோம், அவர் கூட வாழ போகின்றோம், அவரோட கூட நித்தியம் வாழ போயின்று அது ஏகமாக தவித்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா. இந்த அழிவுக்கு இந்த அடிமைத்தன இந்த உடலிலிருந்து விடுதலையாகி அவரோடு கூட அழியாமை சாகாமை தரித்து கொள்ளும் என்று ஹல்லேலூயா நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால ஹல்லேலூயா நமக்குள் உள்ள ஆவியானவரால் ஹல்லேலூயா மாயைக்கு கீழ்ப்பட்டது போல் இந்த பூமியில காணப்படுகிறது ஹல்லேலூயா. அவர் நம்மை சில காலங்கள் பூமியில நம்ம சில காரியத்துக்கு அடிமைப்பட்டது போல காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நாம் ஆவியானுக்கு கீழ்பட்டிருக்கின்றோம் ஹல்லேலூயா. ஆகியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது ஹல்லேலூயா. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவீகாரம் வரைக்கு காத்து நமக்குள்ளே தவிக்கின்றோம் ஹல்லேலூயா. அவர் வரும்போது நமக்கு பல காரியங்களை நமக்கு கொடுப்பார், பல மகிமையை நாம் காண்போம். இந்த பூமியிலிருந்து இந்த பூமிக்கு அழிவுக்கு இந்த சரீரத்திலிருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியாக்கப்பட்டு சுயாதீனமாக வாழ போகின்றோம் ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொண்டு நமக்குள்ள உள்ள ஆவியானவர் ஹல்லேலூயா நமக்குள் இருந்து நம்முடைய உள்ளான மனுஷையும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆவின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய இந்த சரீரத்திலிருந்து விடுதலையாகி ஹல்லேலூயா, இந்த மாம்ச சரீரத்தின் விடுதலையாகி, இந்த அடிமைத்தன சரீரத்தின் விடுதலையாகி ஹல்லேலூயா ஆவின் சரீரத்தை சாவுக்கு இது சாகாமை அணிந்து கொள்ளும், அழிவுக்கு இந்த உடல் அழியாமை அணிந்து கொள்ளும் அந்த காலத்தை நோக்கி தவித்து ஏகமாக எல்லா சிருஷ்டிகளும் ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் என்ற ஒவ்வொரு குறுக்குள்ளையும் ஹல்லேலூயா ஊழியம் பண்ணிக்கின்ற ஒவ்வொருக்குள்ளையும் இந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் எப்பொழுது அவரை முகமுகமாய் காண்பேன், அவரை எப்பொழுது தொட்டு பார்ப்பேன் ஹல்லேலூயா, எப்பொழுது நான் அவரோடு கூட நினைவேன், அவரை போல் நான் மாறுவேன் என்று சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது ஹல்லேலூயா. நாம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். காணப்படுகிற நம்புகிற நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதே நம்ப வேண்டியது என்ன, நாம் காணாததே நம்பினோம் மகிழ் அது வரைக்கு பொறுமையோடு காத்திருப்போம் ஹல்லேலூயா. காணாத அந்த சுதந்திரத்தை ஹல்லேலூயா நமக்கு பரலோகத்துல நிறைய சுதந்திரங்கள் நியமிக்கப்பட்ட உள்ளது ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்கள், ஆனால் அவருடைய எல்லா மகிமைக்கு நாம் சுதந்திரர் ஹல்லேலூயா. அவரோடு கூட எல்லாவற்றுக்கும் பார்ட்னர் மாதிரி அவருக்குள்ள எல்லாம் நமக்கு ஹல்லேலூயா. இந்த பூமியிலே பாடுபடும் போது அதற்கு ஈக்குவல் கிடையாது, அதை விட மேலான பல மகிமையை நம்ம சுதந்திரிக்க போகின்றோம், வாழ போகின்றோம் நித்திய காலமாக முடிவில்லாத காலமாக. இந்த பூமியில தான் ஆயுஸ் நாட்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. 70 வருஷம் 80 வருஷம் இப்பெல்லாம் மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது. 40 50 30 வரையிலே ஹார்ட் அட்டாக் ரொம்ப எளிதாக அன்னைக்கு வருகிறது. 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருகிறது. அதிகமாக நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய பல கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. அதிகமான கெமிக்கல் கலந்த நச்சுத்தன்மை கலந்த உணவு இன்றைக்கு கொடுக்கிறோம். காய்கறி முதற்கொண்டு பால் முதற்கொண்டு எல்லாவற்றிலுமே நச்சுத்தன்மைகள், எல்லாவற்றிலுமே கெமிக்கல் இன்னைக்கு கலக்குறாங்க. பால் கெட்டு போகாம இருக்க, காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக எல்லாவற்றிலுமே அதிகமாக உரங்கள், அதிகமாக பூச்சிக்கொல்லிகள், மனித சரீரத்துக்கு தீங்கு விளைக்கின்ற கேன்சர் உண்டு பண்ண காஃபி முதற்கொண்டு டீ முதற்கொண்டு குடிக்கின்ற தண்ணீர் முதற்கொண்டு சுத்திகரிக்கிற தண்ணீர் முதற்கொண்டு எல்லாவற்றிலுமே இன்றைக்கு அதிகமாக நச்சுக்கொல்லிகள் விஷக்கொல்லிகள் இன்னைக்கு எடுக்கிறது. ஆனாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதை புசிக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாக கொடுக்கிறது ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நம்ம ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஜெபித்து செய்யும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் ஹல்லேலூயா. நாம் இந்த சரீரம் இந்த பூமியில இப்படிப்பட்ட அழிவு நிறைந்த பூமியிலிருந்து அழியாத பூமியாகிய ஹல்லேலூயா குறிப்பிட்ட வயசுல மரணம் அடைகின்றோம். இந்த மரணிக்கின்ற இந்த மரணம் வருகின்ற இந்த சரீரத்திலிருந்து மரணமே இல்லாத சாவே இல்லாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ இந்த உள்ளான மனுஷனாண்டு தவித்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா. எப்பொழுது என் நேசமானவரோட நான் இணைவேன், அவரை போல் மாறுவேன், அவரை போல் வாழ்வேன், அவரோடு கூட வாழ போகின்ற ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையினாலே தான் இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் காத்து கொண்டிருக்கின்ற அது வரைக்கும் அந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஹல்லேலூயா. ஆண்டு ஒரு நாள் என்னை வந்து சந்திப்பார், என்னை அவரோடு கூட எடுத்துக்கொள்வார், அவர்
அவர் வாழ்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம காணப்படுறத நம்புறது ரொம்ப ஈஸி, எல்லாருமே நம்புவாங்க. இல்லையா? இன்றைக்கு காணாத நம்புவோமானால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது. இல்லையா? எனக்கு ஆண்டு வருவார், என்னை அழைச்சிலார். அங்கு எனக்கென்று அநேக ஸ்தலங்கள் உண்டு, எனக்கு அநேக நீதி நாடகங்கள், மகிமை நாடுகள் உண்டு, மகிமை கிரீடங்கள் நான் இருந்து செல்வேன். எனக்கென்று கொடுக்கப்பட்ட அநேக பொக்கிஷங்களை நான் சுதந்திரிப்பேன். எனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அநேக அணிகர்கள் உண்டு. என்னுடைய பாடுக்கு தக்கதாக எனக்கு அவர் கொடுக்கணும் மகிமை அநேகம், நான் அதை சுதந்திரிப்பேன். நான் அதை பெற்றுக்கொள்ள அவளாக காத்திருக்கின்றேன் என்று நம்ம நிச்சயமாக காத்திருப்போம். இல்லையா? தேவனிலே செய்கிறோம், அவர் உண்டு என்று அவர் தமிழிலே வருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கின்ற நமக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, அது பரலோகத்தில் உண்டு. நம்ம அதை அனுபவிப்போம். சும்மா இருந்து பாடி துதிக்க மாத்திரமல்ல பரலோகம். இல்லையா? இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு குறிப்பிட்ட நேரம் அவர் ஆராதி, மற்ற நேரங்கள் உலக காரியங்களை அனுபவிக்க, சந்தோஷப்படுத்த, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க அவர் நமக்கு சில காரியங்கள் அனுமதித்தது போல பரலோகத்தில் அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம பூமியில் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள இல்லை என்று ஏங்கினமோ அது எல்லாமே பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளும். இல்லையா? பூமியின் வாழ்க்கை வேறு, பரலோகத்தின் வாழ்க்கை வேறு. அந்த சிந்தையை நாம் அவன் சிந்தையோடு நம்ம கண் பண்ணி அந்த ஆண்டோடு கூட களிக்குறோம். இல்லையா? ஒரு நாள் வரும் ஆவியானவர் கூட நம்ம வாழ போயின்றோம். இல்லையா? இப்பொழுது அவரை நம்ம கண்ணாடியில் பார்க்க மாறி பார்க்கின்றோம், ஆனால் ஒரு நாள் வரும் முகமாய். இல்லையா? அவரை தொட்டு பார்க்க அவரோடு ஒரு காலம் அமரலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போது நாம் அந்த நாளுக்காக ஆயத்தமாக எதிர்பார்த்து காத்துடைய வரைக்கு ஆயத்தமாகும். இல்லையா? அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கப்படியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டல் செய்கின்றார். இல்லையா? அந்த காணாத உலகத்தை அதோடு கூட நம்ம ஜாயின் பண்ண, நம்மளை கனெக்ட் பண்ண ஆவியான அதுக்கு உதவி செய்தார். ஆவின் சிலை நமக்கு கொடுக்கின்றார். இல்லையா? நம்ம அவரோடு கூட ஆவில கனெக்ட் ஆகும் பொழுது பல காரியங்கள் நமக்கு பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். இல்லையா? நாம் மாம்சத்தின்படி நம்ம பல காரியங்களை விபத்து நடக்கு, கொலை நடக்கு, விபத்து நடக்க பார்க்கின்றோம். ஆனால் ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது இல்லையா? அதுக்கான முகாந்திரம் என்ன, அது ஏன் அதுக்கு பின்னாடி செயல்பட்ட ஆவியை என்ன செய்கிறது என்று அந்த பிரச்சனையின் அடி ரூட் வர தெரிந்து கொண்டு நம்மளை ஜெபிக்க வைப்பார். இல்லையா? யார் மூலமா எது மூலமா செய்யப்படுகிறது, என்ன முகாந்திரம், அந்த அப்படிப்பட்ட அந்த கொலைகள், அந்த இடத்துல நிறைய கொலைகள் நடக்க அதுக்கு என்ன முகாந்திரம், அந்த ஆவியை கட்டி ஜெபிக்க வைப்பார். இல்லையா? ஒரு இடத்துல தற்கொலையா நடக்குதா, அந்த இடத்துல கிரியேஷன் அந்த தற்கொலை ஆவிகள். இல்லையா? அதை அறிந்து அங்கே என்னென்ன ஆவி என்னென்ன விதமாக செயல்படுது என்று அதை அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து நம்ம கட்டி ஜெபிக்க வைப்பார். இல்லையா? எல்லா காரியத்துக்கும் ஒரு மாம்சத்தின்படி நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம், ஆனால் ஆவியில் அது ஒரு காரியம் உண்டு. அந்த ஆவின் மண்டலத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணப்படும் போது ஆவின் மண்டலத்தில் நிறைய ரகசியங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் நிறைஞ்சு நம்ம ஜெபிக்க பல ரகசியங்கள் வெளிப்படும். இல்லையா? நமக்கு அறியாமல் நம்ம ஜெபிப்போம். இல்லையா? அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இல்லையா? நம்ம ஏற்றபடி வேண்டிக்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கப்படியால் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போ என்று நமக்கு தெரியாது. இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ள உள்ள ஆவியானவர். இல்லையா? நாம் அவரோடு கூட அவருடைய ஆவியில இணைந்து நடக்கும் பொழுது அந்த ஆபத்தை முன்கூட்டி உணர்த்தி, வரப்போன்ற பிரச்சனையை முன்கூட்டி உணர்த்தி, அந்த பிரச்சனை எப்படி தப்பிக்க, நம்ம அதுக்கு தப்பிக்க என்ன ஜெபிக்க வேண்டும். இல்லையா? அந்த பிரச்சனை ஒரு மாசம் முன்னாடியே நமக்கு கத்த காண்பித்து அந்த ஒரு மாசம் நம்ம அறியாம நம்ம ஜெபிக்க நமக்கு தெரியாது. இல்லையா? ஜெபிக்க வைத்து அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல அந்த பெரிய ஆபத்திலிருந்து பெரிய பிரச்சனை நம்மளை விடுதலை பண்ணால். இல்லையா? இது எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியில் நிறைய காரியங்கள் இப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இல்லையா? ஆவியான கூட நடக்கினாலும் ரொம்ப மிக மிக இனிமையான அனுபவம். அவரோடு கூட இணைந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம பார்த்து சாதாரண மாம்சம் ஜெபிக்கிற ஜெபம் வேற, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது உலக தேசம் நடக்கின்ற பல அறிவிப்புகள் மறைவில் வெளியே பிரகாரமாக சில மனுஷங்க நல்லவங்க மாதிரி காண்பிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க மறைவில் எவ்வளவு கெட்டவங்க, அவங்களோட அந்தரங்கள், அவங்க என்னெல்லாம் பதவி வைக்காங்க, கண்ணி வைக்காங்க, அவங்க யாருக்கு ரொம்ப செய்கிறாங்க, தேச நலனை கெடுக்க என்னெல்லாம் செய்கிறாங்க என்று பல காரியங்களே காண்பிப்பார். இல்லையா? ஆவி நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்க அநேக ரகசியங்கள் கற்றுக் கொடுத்து கர்த்தர் அவரோடைய ஆவியின்படி உங்களை நடத்துகிறாள். இல்லையா? அப்படிப்பட்ட ஆவி நமக்கு கிடைத்தபடியால் நம்ம பெரிய பாக்கியங்களால். இல்லையா? நம்
கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய கணவர் செய்யற தொழிலையும் இல்லை எந்த பிரச்சனையை போட்டு நமக்கு தெரியாது. அல்லையா, பிள்ளைங்க வெளியே போறாங்க, என்ன பிரச்சனை தெரியாது. அதற்கெல்லாம் திடீர்னு ஒரு பிள்ளைக்கு ஆபத்தா, திடீர்னு உங்க கணவருக்கு வெளியே போற இடத்துல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உடம்பு சரியா, அந்த நேரத்தில் வீட்டு இருக்கிற உங்களுக்கு அதை வெளியே போட்டாரோ இல்லையா, நீங்க ஆவியானவரை ஜெபிக்கும் பொழுது திடீரென்று உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைத்து அவங்க பாதுகாப்பாரா இல்லையா. அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா, ஏதோ ஆவில சத்தமா நம்ம சபையில சென்று ஒரு 10 நிமிடம் அபிஷேகம் நடத்திட்டு அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிச்சுட்டு பின்பு ஒரு செய்தியை கேட்டு வீட்டுக்கு வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவரோடு கூட உரையாட வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு நண்பனை போல பல ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். உலக தேசங்கள் என்னென்ன நடக்கும், மாநிலங்கள் மாவட்டங்கள்ல எந்த ஊரில் என்னென்ன காரியம் என்று நமக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க பிரச்சனையோ அப்போது நம்ம ஆவியில ஒரு உந்துல கொடுத்து நம்ம என்ன வேலை பார்த்தாலும் பார்த்து கொண்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஆவியில ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்க எங்கேயோ தேசத்துல யாருக்கோ ஒரு பிரச்சனை கர்த்தவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. பல வேலைகளை எசேக்கியேல் போல நீங்க அறியாத போல நீங்க தூங்கும் பொழுது கூட உங்க ஆவியை கொண்டு உங்களுக்குள்ள இருந்த இந்த ஆவியை எடுத்துக்கொண்டு போய் அங்க மனுஷங்க மத்தியில் நிறுத்தி வைத்து உங்க மூலமாக இங்க உங்களை ஜெபிக்க வைத்து அங்க கொண்டு அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி பல அனுபவங்கள், இனிமையான அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருந்து பெருமூச்சோடு கூட கட்டுக்கணங்காத பெருமூச்சு கூட நமக்குள்ள இருந்து உதவி செய்கின்ற ஆவியார் நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள வாங்க, என்ன நடத்துங்கப்பா, அப்பா நான் உங்க கூட வாழ வேண்டும், உங்க கூட இணைய வேண்டும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் எனக்கு கற்றுத்தாங்க என்று யாரெல்லாம் நீங்க கேட்கறீங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் இந்த அனுபவத்தை இந்த கொடுக்கின்றார். அல்லேலூயா. மீட்பின் ஆளுக்கு என்று முத்திரை பெற்ற பரிசாகி எல்லாருமே பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவர் கூட பெறாமல் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவி பெற்றாரா அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்று ஆவியான நம்ம கூட சாட்சி கொடுக்கின்றார். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறாங்க அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் ஆவியானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி காலங்களில் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். விசேஷித்த விதமாக பல காரியங்களை கர்த்தர் காண்பிக்கின்றார், பல காரியங்களை உணர்த்துகின்றார், பல காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த கடைசி காலத்தை ஊற்றப்பட்ட அபிஷேகம் இதுவரை ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை விட அது வேற மாதிரியான அபிஷேகம். அல்லேலூயா. அநேக ஆழங்களை, ரகசியங்களை, பல்லோகரத்தின் ரகசியங்கள், நரகத்துக்கு ரகசியங்கள் அல்லேலூயா ஆண்டு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார், ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றார். யார் யாருக்கு வேணுமோ தானியேல் போல, யோவான் போல நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் வாஞ்சிக்கின்றீர்களோ, யார் விரும்புகின்றீர்களோ அவர் அதை கொடுக்க வளராக உங்கள் அருகில் நிற்கிறார். நீங்க கேளுங்க, அப்பா எனக்கு அப்படியோட அபிஷேகத்தை கொடுங்க, தகப்பனை நான் ஆவின் சிந்தையை எனக்கு கொடுங்க, மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க, நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும், உம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், உம்மோடு கூட எல்லா ரகசியத்தை தெரிந்து கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும், ஜெப வீரனாக நான் எழும்ப வேண்டும், என் தேசத்துக்கு நாமே கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்று நீங்க கேட்கும் பொழுது அவர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வரும் அப்படி வரைய காயத்தமும். அல்லேலூயா. நம்ம அப்படி அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து அவரோடு கூட ஒரு நாள் அல்லேலூயா நித்தியமாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தமா ஜெயிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஆவியின் ஆலயங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபமாக எங்களை மாற்றி இருக்கிறீர். அப்பா அதற்காக நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆமீன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட, எப்போதும் நடத்தப்பட எங்கள் கிருபை கொடுங்க. ஆவியினால் நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க, ஒவ்வொரு நாளும் அழிக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ரபா லா காபா ரீஃபா ராத்து ராபா ஷாதா ராபா. எப்போது ஆவியில நிறைந்து மோடு உறவாட கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தாங்கப்பா. எத்தனையோ பேர் ஜெபிக்க நேரம் இல்லாங்க அங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரங்களை ஒதுக்கி தாங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். இரவெல்லாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு அப்பா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி போட்டு, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், இதெல்லாம் காரியங்கள் ஒவ்வொருடைய மைண்ட் விட்டு அகன்று போட்டு ஒவ்வொருவரும் தேவனோடு உறவாடட்டும். ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள போட்டு ஆமீன் ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும்பா, இன்னும் அறியணும்பா, இன்னும் இட்டி சேரணும், இன்னும் அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபிக்கணும்பா. எங்களை இன்னும் ஜெப
ஆவியினால் நிரப்புங்க, கிருபையின் ஆவியினால், மன்றாட்டின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எல்லையில பெரிய காரியங்கள் நடக்கட்டும், புதிய காரியங்கள் நடக்கட்டும். என்னென்ன விரும்புறாங்களோ எல்லா மன விருப்பங்களும் நிறைவேறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.